வணக்கம். ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ். இன்றைக்கி துர்கா தேவியை பற்றி ஸ்லோகம் பார்க்கலாம். இது தமிழில் சொல்லியது. இது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் படிப்பது ரொம்ப விசேஷம். இது ஜெயமங்கல ஸ்தோத்திர புக்கில் இருந்து சொல்லியது. மனோஞ்சரமான விராட நகரத்தை குறித்து சொல்லுகின்ற தர்மபுத்திரர் மூவுலகங்களுக்கும் ஈஸ்வரியும் யசோதையின் கர்ப்பத்தில் தோன்றியவளும் நாராயணனுடைய உத்தமமான பிரீதிக்கு பாத்திரமானவளும் நந்தகோபருடைய வம்சத்தில் உதித்தவளும் மங்களத்தை செய்பவளும் வம்ச விருதியை செய்பவளும் கம்சனால் கல்லில் மோதப்பட்டு ஆகாயத்தை நோக்கி சென்றவளும் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சகோதரியும் திவ்ய புஷ்ப மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டவளும் திவ்ய வஸ்திரமுடையவளும் சத்ரு சம்ஹாரமாகிய விளையாட்டை உடையவளும் கத்தி கேடயம் இவற்றை தரித்தவளும் ஆகிய துர்காதேவியை மனதினால் தோத்திரம் செய்தார். எவர்கள் எப்பொழுது மங்களஸ்வரூபியாய் இருக்கின்ற துர்காதேவியின் பாவங்களுடைய பாரத்தை இறக்குவதற்காகவும் புண்ணியத்திற்காகவும் நினைக்கின்றார்களோ அவர்களை அவள் சேற்றில் இறக்கப்பட்ட பலகீனமான பசுவை கரையேற்றுவது போல் பாவத்திலிருந்து கரையேற்றுகிறார். யுதிஷ்ட மகாராஜா தன் இளைய சகோதரர்களுடன் கூடியவராய் துர்காதேவியை அழைத்து பிரதட்சியமாக தரிசிப்பதில் விருப்பம் கொண்டு ஸ்தோத்திரம் செய்வதற்காக ஏற்பட்ட பலவிதமான நாமங்களால் அதிகமாக துதிக்கத் தொடங்கினார். வரன் கொடுப்பவளே, கர்ணிரம் உடையவளே, ஹே குமாரியே, வேதத்தை சஞ்சரிப்பவளே, பாலசூரியனுக்கு ஒப்பான வடிவமுடையவளே, 4 கைகளை உடையவளே, 4 முகங்களை உடையவளே, பெருத்திருக்கின்ற பின்தட்டு ஸ்தனங்கள் இவைகளை உடையவளே, உனக்கு நமஸ்காரம். மயில் தோகையினால் செய்யப்பட்ட கைகளை கங்கணங்களையும் கடகங்களையும் தோல்வளைகளையும் தரித்தவளே, உனக்கு நமஸ்காரம். ஏ தேவி, ஸ்ரீமன் நாராயணுக்கு பத்தினியாய் இருக்கின்ற மகாலட்சுமியைப் போல் விளங்குகின்றாய். ஆகாயத்தில் சஞ்சரிப்பவளே, உன்னுடைய சொரூபம் பிரம்மச்சரிய நிர்மலமானவே. நீ நீலமேகம் போல் கர்ணிரமுடையவர், சங்கர்ச்சனுடைய முகம் போன்று முகம் உள்ளவளாய் விளங்குகிறாய். இந்திரன் திவசம் போல் நீண்ட பெருத்திருக்கின்ற 2 கைகளையும் தரித்தவளாய் இருக்கின்றாய். பாத்திரம், தாமரைப்பூ, மணி, பாசம், வில், மகாசக்கரம் மற்றும் பலவிதமான ஆயுதம் இவைகளை தரித்தவளாயும் பரிசுத்த ஸ்திரியாய் பூமியில் இருக்கின்றாய். ஏ தேவி, நீ குண்டலங்களால் நிறைந்த காதுகளால் அலங்கரிக்கப்பட்டவள், சந்தன கொப்பான முகமுள்ளவளாய் விளங்குகின்றாய். விசித்திரமான மகிடத்தோடும் அழகிய முடிந்திட்ட கூந்தலோடும் விளங்குகின்றாய். பாம்பினுடல் உடல் போன்றதும் பிரகாசிக்கின்ற சுரத்தினால் வாசியினுடைய தேகத்தினால் சுற்றப்பட்டதும் மந்திர பர்வதம் போல் இப்பூமியில் விளங்குகிறாய். மயில் தோகையினால் செய்யப்பட்டதும் வீர தூக்கி கட்டப்பட்ட கொடியினால் விளங்குகிறாய். ஏ தேவி, கௌமார விரதத்தில் இருந்து தேவலோகமானது உன்னால் பரிசுத்தமாக்கப்படுகிறது. அதனால் நீ தேவர்களால் பூஜிக்கவும் சுதிக்கவும் படுகின்றாய். மூலங்களும் ரட்சிப்பதற்காக மகிஷாசுரனை கொன்றவளே, எனக்கு நீ பிரசன்னையாக வேண்டும். தேவர்களை மேன்மை பெற்றவளே, நீ கருணை புரிய வேண்டும். நீ மங்களத்தை உண்டு பண்ணுவளாக செய்ய வேண்டும். நீ ஜெயன் விஜயன் இவற்றின் சொரூபமாக இருந்து கொண்டு யுத்தத்தில் ஜெயத்தை கொடுப்பவளாய் இருக்கிறாய். வரன் கொடுப்பவளாகிய இப்பொழுது நீ எனக்கு விஜயத்தை கொடுக்க வேண்டும். ஏ காளி, மகாகாளி, சாராயம், மாமிசம், பசு இவைகளில் பிரியமுள்ளவளே, பர்வதங்களுள் சேஷமான வித்யா பர்வதம் உனக்கு சாஸ்வதமான வாசஸ்தனம். நீ பூதங்களால் அனுஷ்டிக்கப்பட்டவள், இஷ்டங்களை கொடுப்பவள், இஷ்டப்படி சஞ்சரிப்பவள். எந்த மனிதர்கள் கஷ்டத்தை நீக்கி கொள்வதற்காக உன்னை நினைக்கிறார்களோ, பூமியில் எந்த மனிதர்கள் விடியற்காலம் உன்னை நமஸ்கரிக்கிறார்களோ அவர்களுக்கு புத்திரர்கள் தனம் கிடைப்பது அரிதன்று. ஏ துர்க்கே, நீ ஜனங்களால் நினைக்கப்பட்ட கஷ்டங்களில் இருந்து பிராணிகளை கரையேற்றுவது பற்றி துர்க்கே என பெயரடைகின்றாய். காடுகளில் கஷ்டப்படுகிறவர்கள், பெரிய சமுத்திரங்களில் மூழ்கி போகும் திருடர்களால் வழிமளிக்கப்பட்டவர்கள் மனிதர்களுக்கு நீ உத்தமமான கதியாய் இருக்கிறாய். ஏ மகாதேவி, ஜலத்தை தாண்ட வேண்டும் என்ற சமயத்திலும் பெரிய காடு, மலை, பிரவேசிக்க முடியாத மலை, காடு இவைகளில் எந்த மனிதர்கள் உன்னை நினைக்கிறார்களோ அவர் கஷ்டத்தை அடைய மாட்டார்கள். நீயே கீர்த்தி, ஸ்ரீதேவி, தைரியலட்சுமி, காரியசித்தி, வெக்கம், கல்வி, சந்தி, புத்தி, சன்யா, ராத்திரி, ஒளி, உறக்கம், காந்தி, நிலவு, பொறுமை, தயை இவைகளாய் இருக்கிறாய். நீ பூஜிக்கப்படுவாயில் மனிதருடைய பந்தம், மோகம், மக்களழிவு, பொருளழிவு, வியாதி, அகால மரண பயம் இவற்றை விளக்குவாய். ஏ தேவி, தேவர்களின் தலைவியே, ராஜ்யத்தை இழந்த நான் உன்னை உள்ளபடி சரணமடைகிறேன். உன்னை முடியினால் வணங்கிய வண்ணம் இருக்கின்றேன். தாமரை இதழ் போன்ற கண்களை உடலோடே என்னை
நீ என்னை ரட்சிப்பாயாக. ஏ சத்தியஸ்வரூபிணி, நீ எங்கள் விஷயத்தில் சத்தியமாக இருப்பாயாக. ஏ துர்க்கே, என் பக்தர்களை காப்பாற்றுபவளே, பக்தரிடத்தில் அன்புடையவளே, நீ என்னை ரட்சிப்பாயாக என்று ஸ்தோத்திரம் செய்தார். இவ்விதம் ஸ்தோத்திரம் செய்யப்பட்டவுடன் அந்த தேவி பாண்டுபுத்திரனான யுதிஷ்ட மகாராஜாவுக்கு தன் சொரூபத்தை காண்பித்து அருகில் வந்து அவரை பார்த்து அவருக்கு அனுகிரகம் செய்தார். அப்படிப்பட்ட இந்த ஸ்லோகமானது விடியற்காலம் எழுந்து பல் விளக்கிவிட்டு திண்ணூர் அணிந்து குங்குமம் வைத்து கொண்டு ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைத்து விடியற்காலம் இந்த ஸ்லோகத்தை படித்து வந்தார் அனைத்து துன்பங்களும் நீங்கும் என்பது நிதர்சனமான உண்மை. பராசக்தியோட அருள் என்றும் இருக்கும். வணக்கம்.